விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள மூங்கிலில் குரல் என்ற தொனிப்பொருளிலே அமைந்த பாடலை சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து. பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களின் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 53. சினமே பகைவன். மூங்கிலில் பிறந்த முழங்கு தீ மூங்கில் முதலற முறுக்குமா போல தாங்கரும் சினத்தீ தன்னுளே பிறந்து தன் உரு கிளை எல்லாம் சாய்க்கும். ஆங்கதன் வெம்மை அறிந்தவர் சுமையால் அதனை உள்ளடக்கும் அடங்காது ஓங்கிய கோபத் தீயினை ஒக்கும் உட்பகை உலகில் வேறு உண்டோ? சினமே பகைவன். மூங்கிலில் பிறந்த முழங்கு தீ மூங்கிலில் பிறந்த முழங்கு தீ மூங்கில் முதலற முறுக்குமா போல தாங்கரும் சினத்தீ தன்னுளே பிறந்து தன் உரு கிளை எல்லாம் சாய்க்கும். ஆங்கதன் வெம்மை அறிந்தவர் சுமையால் அதனை உள்ளடக்கும் அடங்காது ஓங்கிய கோபத்தீயினை ஒக்கும் உட்பகை உலகில் வேறு உண்டோ? மூங்கில்களில் உண்டாகிய ஒளியுடைய தீயானது அந்த மூங்கில்களுடைய வேரும் கிளையும் அற்றுப்போகுமாறு அழிக்கும். அதுபோல தாங்க முடியாத சினத்தீயானது ஒருவனுக்குள் தோன்றி அவனை அழிப்பதன்றி அவன் உறவினரை எல்லாம் மாய்த்துவிடும். அந்த சினத்தீயின் வெம்மையை அறிந்தவர் உள்ளே அடக்கும் தனியாது அச்சினம் கொண்டவனிடம் அதிகரித்து வளர்ந்து அவனையும் அவனுடைய கிளைகளையும் அழிக்கும். எனவே ஓங்கி எழுந்த அச்சினத்தீயை போன்ற உட்பகை இவ்வுலகத்தில் வேறு ஒன்று உண்டோ? மீண்டும் பாடலை பார்ப்போம். சினமே பகைவன். மூங்கிலில் பிறந்த முழங்கு தீ மூங்கில் முதலற முறுக்குமா போல தாங்கரும் சினத்தி தன்னுளே பிறந்து தன் உரு கிளை எல்லாம் சாய்க்கும். ஆங்கதன் வெம்மை அறிந்தவர் சுமையால் அதனை உள்ளடக்கும் அடங்காது ஓங்கிய கோபத் தீயினை ஒக்கும் உட்பகை உலகில் வேறு உண்டோ? இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்திலுள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா வழங்கிய விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.